தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் இன்னும் 1-2 நிறைவேற்றப்படவில்லை எனவும் அதனை விரைவில் நிறைவேற்றுவோம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக போராடி வரும் பரந்தூர் மக்களை பொங்கல் பண்டிகை முடிந்து சந்திக்க தவேக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் எஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் கடன் வாங்குவதில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது என தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அருப்புக்கோட்டை நகரில் அமையவிருந்த புதிய ரயில் பாதையை ரத்து செய்த திமுக அரசின் முடிவை கண்டித்து வரும் 20ஆம் தேதி பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ள அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தை திமுக பின்னோக்கி இழுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் விவகாரத்தில் மத்திய அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள திமுக அரசை சாடியுள்ளார் தவேக தலைவர் விஜய். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேறப்போவதில்லை என்று கூறியுள்ளார். ஈவே ராமசாமியை எதிர்த்து கொண்டே அம்பேத்கர் போன்றவர்களை தன்வசப்படுத்த முயற்சிகள் நடக்கின்றன என சீமானை மறைமுகமாக பிசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். 2 தினங்களுக்கு முன் கடலூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பாலியல் உறவு பற்றி ஈவேரா கொச்சையாக கூறியிருப்பதாக தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் சீமானுக்கு எதிராக 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல், கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவரை கைது செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. உலக அமைதிக்காக 8000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக வந்து சபரிமலையில் 2 பக்தர்கள் வழிபாடு நடத்திய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சனத்குமார் நாயக் மற்றும் சம்பத்குமார் ஷெஷ்டி. இவர்கள் உலக அமைதிக்காக சபரிமலைக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு வழிபாடு நடத்த வேண்டும் என முடிவு செய்தனர். இதற்காக கடந்த மே 26ஆம் தேதி கேரளாவிலிருந்து பத்ரிநாத்திற்கு ரயில் மூலம் சென்றனர். அங்கிருந்து இருமுடி கட்டி ஜூன் 3ஆம் தேதி தங்களது பயணத்தை இருவரும் துவக்கினர். வழியில் பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் கோவிலுக்கும் சென்ற அவர்கள் சங்கராச்சாரியார் உருவாக்கிய மடங்களுக்கும் சென்றனர். வழியில் பல்வேறு கோயில்களில் தங்கிய அவர்கள் அங்கேயே சமைத்து சாப்பிட்டனர். அயோத்தி, உஜ்ஜயினி, பூரி, சிவசங்கர், ஜெகநாத், ராமேஸ்வர், அச்சன் கோவில், எருமேலி வழியாக சபரிமலை வந்த இவர்கள் உலக அமைதி வேண்டி ஐயப்பனிடம் வேண்டிக் கொண்டதாக சபரிமலை தேவஸ்தானம் கூறியுள்ளது. உங்கள் வீடு தீப்பிடித்தால் முதலில் கிம் ஜாங் உன்னின் புகைப்படத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற வினோத சட்டத்தை வடகொரிய அரசு அமல்படுத்தியுள்ளது. வடகொரியா விசித்திரங்கள் நிறைந்த நாடு. இங்கு அதிபராக கிம் ஜாங் உன் உள்ளார். குடும்ப சர்வாதிகாரம் மற்றும் குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய அசாதாரண விதிகளுக்கு இந்நாடு பெயர் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.